நீங்கள் காத்திருக்கின்ற இந்த எதிர்பார்ப்பு இவைகளுக்கு துரோகம் செய்துவிட்டு நாங்கள் ஒரு பொழுதும் இந்த மண்ணை விட்டு ஓடிவிட மாட்டோம். எங்களுடைய குரல்வலைகளை மௌனமாக அடக்கிக் கொள்ள மாட்டோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மீண்டும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் 4.5 ஆண்டுகளில் களத்தில் இருக்கிறது. என்ன சொல்கிறது, என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? இதுதான் நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்ற விடயம். எதற்காக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் எல்லோரையும் போன்று மனைவி மக்களோடு, பிள்ளைகளோடு, குடும்பத்தோடு மிகவும் நிம்மதியாக, சந்தோஷமாக உறங்கி உண்டு குதூகலித்து வாழ்ந்துவிட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருந்தும் சவால், பிரச்சனை, மிரட்டல், நிம்மதியற்ற வாழ்வு என்ற இத்தனை சங்கடங்களோடும் ஏன் இப்படி ஒரு காலத்தில் இருக்க வேண்டும்? ஏன் ஒரு உலமா இப்படி அரசியல் மேடைகளிலே பேச வேண்டும் என்று நீங்கள் கேட்பது எனக்கு விளங்குகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது உங்களை நான் சில உதாரணங்களை நோக்கி அழைத்துச் செல்ல விரும்புகின்றேன். ஒரு முறம் உலகத்தை சுற்றி பாருங்கள், என்ன நடக்கிறது? உலகம் முழுக்க இன்று என்ன நடக்கிறது? நான் இன்று இந்த வேளையிலே பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதும் நீங்கள் இந்த வீதிகளிலே நின்று இந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுதும் எழுத்தை கண்டு திரும்பி பாருங்கள். எழுத்தின் வீதிகளிலே, தகரின் சதுக்கத்திலே மில்லியன் கணக்கான சகோதரர்கள் 18வது நாளாக இந்த வீதியிலே கிடக்கிறார்கள். எதற்காக? 309 சகோதரர்களை இழந்து 1000க்கும் மேற்பட்டவர் காயப்பட்டு முழு நாடே ஸ்தம்பித்து போய் கிடக்கிறது. ஏன்? ஹுஸ்னி முபாரக் என்ற ஊழல் மிக்க ஒரு ஆட்சியாளரை, ஒரு கொடுங்கோலனை, ஒரு மோசமான சமூக துரோகியை, இஸ்லாம் என்ற கொள்கைக்கு எதிராக அமெரிக்காவுக்கு வக்காலத்து வாங்குகின்ற ஒரு மோசமான ஆட்சியாளனை, 30 ஆண்டுகளாக அடக்குமுறையின் கீழ் ஆட்சி செய்த ஒரு தலைவனை மக்கள் இந்த வீதியில் இறங்கி வீட்டுக்கு போய் என்று வன்முறையற்ற முறையிலே ஒழுங்குபடுத்தப்பட்ட வகையில் களத்திலே நின்று உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊழல், மோசடி, துஷ்பிரயோகம், கொலை என்று மிக மோசமான ஒரு சீரழிந்த இந்த ஆட்சியை தொடக்கி வைத்திருக்கின்ற அந்த ஆட்சியாளருக்கு எதிராக மக்கள் வீதியில் இறங்கி 18வது நாளாக இன்று உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? உலகம் முழுக்க இந்த ஊழல் தலைவிரித்தாடுகிறது. மக்கள் கொடுத்த அதிகாரத்தில் 30 ஆண்டுகள் சுகபோகம் அனுபவித்து தன்னையும் தனது சகாக்களையும் வளர்த்துக் கொண்டு நாடே இன்று பற்றியிருக்கின்ற சூழலுக்கு கொண்டு வந்திருக்கின்ற கொடுங்கோலர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற போராட்டம் எகிப்தில் தொடங்கி இருக்கிறது. டியூனிசியாவில் என்ன நடந்திருக்கிறது? பின் அலி நாட்டை விட்டு இன்று ஓடி இருக்கிறார். சவுதி அரேபியாவில் அடைக்கலம் புகுந்திருக்கிறார். பல ஆண்டுகளாக அந்த நாட்டை தனது இரும்பு கரங்களுக்குள் வைத்துக் கொண்டு சர்வாதிகார ஆட்சியை, கருத்து சுதந்திரமற்ற ஆட்சியை, ஊழல் மிக்க ஆட்சியை, மோசடி மிக்க ஆட்சியை, மக்களின் தேவைகளை கருத்தில் கொள்ளாத ஆட்சியை நடத்தியதன் விளைவு மக்கள் வீதிக்கிறங்கினார்கள், தொடர்ந்தும் போராடினார்கள். ஜஸ்மின் புரட்சி என்ற ஒரு புரட்சி கூடாக இன்று பின்னணி நாட்டை விட்டு தப்பியோடி இருக்கிறார். ஜனநாயக ஆட்சிக்காக மக்கள் காத்து கிடக்கிறார்கள். ஒரு வியாபாரி, உங்களை போன்ற அங்காடி வியாபாரி, மரக்கறி வியாபாரி தன்னுடைய வியாபாரத்திற்கு அனுமதி அளிக்கவில்லை என்பதற்காக தன்னுடைய வியாபார அந்த தள்ளுவண்டியை அரச போலீசார் வன்முறையை பயன்படுத்தி பறித்து சென்றார்கள் என்பதற்காக ஷரியாவில் அங்கீகரிக்கப்படாத ஒரு விடயத்தை தன்னுடைய விரக்திக்கு காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். மக்கள் சிந்திக்க தொடங்குகிறார்கள். 29 வயது மிக்க ஒரு குடும்பத்தை வழிநடத்துகின்ற அப்பாவியோரையும் அந்த தள்ளு வண்டியை பறித்து அவன் உழைக்கின்ற அந்த உழைப்பை இல்லாதாக்கின்ற இந்த மோசமான ஆட்சிக்கு எதிராக இன்னமும் மௌனம் சாதிக்க கூடாது என்று யூனிசிய மக்கள் வீதிக்கு இறங்கினார்கள். லட்சக்கணக்கான மக்கள் அந்த வீதி போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள்.
பெரும் பெரும் படைபலத்தை கொண்டிருந்த பின்னாடி, ராணுவத்தை கையில வைத்துக் கொண்டிருந்த பின்னாடி, முழு அரச பலங்களையும் தன்னுடைய கையில் வைத்திருந்த பின்னாடி, மக்கள் போராட்டத்தின் முன்னால் ஈடுகொடுக்க முடியாததன் விளைவு நாட்டை விட்டு ஓடி சுமார் 4 மணி நேரங்கள் எந்த நாட்டில் நான் தஞ்சம் கோருவது என்று தெரியாத வானிலை அடைந்துவிட்டு சவுதி அரேபியாவின் கால்களில் மண்ணிட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. சவுதி அரேபிய அரசாங்கம் இந்தவருக்கு அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கிறது. மாற்றம் வேண்டும் என்று இலங்கை மக்கள் இன்று துடிக்க தொடங்கி இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் மாற்றம் வேண்டும். புதியவர்களின் கைகளுக்கு ஆட்சி மாற்றம் செல்ல வேண்டும். நம்பிக்கையாளர்களின் கைகளுக்கு ஆட்சி மாற்றம் செல்ல வேண்டும். அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களின் கைகளில் ஆட்சி மாற்றம் செல்ல வேண்டும். ஊழல் மோசடியற்றவர்களின் கைகளுக்கு இந்த ஆட்சி மாற்றம் செல்ல வேண்டும் என்று இலங்கையில் இருக்கின்ற பல்வேறு மக்கள், சாதாரண பாமர மகன் தொடக்கம் படித்தவர்கள் வரையும் இன்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அதனைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எங்களால் உணர முடிகிறது. காந்தான்குடி மக்கள் சொல்கிறார்கள், ஒரு மாற்றம் வேண்டும், நல்லதொரு மாற்றத்திற்காக நாங்கள் எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும் என்று. எனவேதான் எங்களுடைய பயணத்தில் நாளுக்கு நாள் மூத்த சகோதரர்கள், எங்களை விட அனுபவம் வாய்ந்த, முதிர்ச்சி மிக்க, இந்த மண்ணின் மீது அக்கறை கொண்ட, பல்வேறு சமூக அக்கறை கொண்ட சகோதரர்கள் எங்களை சந்தித்து எங்களோடு இணைந்து கொண்டு எங்களுக்கு உற்சாகம் அளித்து இந்த பயணத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். வீதிகளில் இறங்கி இந்த நல்ல சிந்தனைக்காக வேர்வை சிந்தி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.